ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமேன். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே,
ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் ஒரு விசை உம்முடைய பாதத்திலே விதமாய் காத்திருக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீர். தேவன் தாமே இந்த நேரம் உம்முடைய நேரம், இதிலே நாங்கள் பிரவேசிக்கையிலே ஆராதனையிலே எங்களை நீர் வழிநடத்தும். தேவன் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு எங்களை வழிநடத்துமாறு வாரும் ஆண்டவரே. உம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உமையாராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உமையாராதிப்பேன். ஏல்வோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. ஏல்வோலா நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலா நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உமையாராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உமையாராதிப்பேன். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் செய்கிறது ஆண்டவர் பரிசுத்தர். அவர் உன்னதர், அவர் மகத்துவர், அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவரை யாரும் புரிந்து கொண்டதில்லை, அவரை யாரும் அறிந்து கொண்டதில்லை. ஓ ஹalleluya, எஸ் மை மாஸ்டர். மனிதர்களால் காணப்பட முடியாதவர் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் மாத்திரமே பரிசுத்தர். You alone are holy God. You alone are. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மை
வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டியே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Hallelujah. We thank you. சேர்ந்து நன்றி சொல்லுங்க. புதிய வாழ்வை நமக்கு தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர். சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை உண்மையாய் நடத்தினவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே. சேர்ந்து பாடுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க, நன்றி. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்வீர்.
சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர், புதியவைகள் தோன்றச் செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர், அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதோட சொல்கின்றோம். முழு இருதயத்திலிருந்து சொல்லுங்க. அவருக்கு நன்றி, நன்றி. முந்தினவைகளை யோசிக்காது, பூர்வமானவைகளை சிந்திக்காது. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர், சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம்
சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நாங்கள் உமக்கு நன்றி மேல் நன்றி ஏறெடுக்கிறோம். எக்காலத்திலும் என் நேரத்திலும் என் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் சொல்லுவதை போல இந்த நாளிலே கோடி கோடான நமஸ்காரங்களை கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்காக நன்றி, உம்முடைய இரக்கம் நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, அனுகிரகங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கஷ்ட காலங்களிலே கண்மணி போல எங்களை பத்திரமாய் காத்து வருவதற்காக நன்றி ராஜா. கொடுத்து வருகிற நல்ல சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக நன்றி மேல் நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. நீர் நல்லவர், மகத்தானவர், எங்களை ஆதரித்து எங்களை நேசிக்கிறவர் ராஜா. எங்கள் குடும்பங்களிலே நீர் ஈடுபட்டு வருவதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை பார்க்காதபடி, எங்களுடைய தப்பிதங்களை பாவங்களை பார்க்காதபடி இவளுக்கு மேலாக எங்களை மன்னித்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிரியம் எங்கள் மேல் தங்கி வருவதற்காக நன்றி. உம்முடைய நாமம் தொடர்ந்து எங்களுடைய ஜீவியத்தில் மகிமைப்படும்படி காத்திருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் திருச்சபை மக்களுக்காக நன்றி. சிறியோர் முதல் முதியோர் வரை எங்களை காத்து வருவதற்காக நன்றி ராஜா. இந்த நாட்களிலே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த கஷ்ட காலத்திற்காக நன்றி ராஜா. இவ்விதமாக உம்மண்டையில் இன்னும் நாங்கள் நெருங்கி வருவதற்கு இது நல்ல பெரிய ஒரு வாய்ப்பு ராஜா. உமேல் நாங்கள் சார்ந்திருக்கும்படி, உமேல் நாங்கள் சாய்ந்திருக்கும்படி இந்த பாக்கியத்திற்காக நன்றி நன்றி நன்றி. உம்மை தேடுகிறவர்களாக ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து திறப்பின் வாசலிலே நாங்கள் நின்று எங்கள் ஜனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும்படி கொடுத்து வருகிற தருணத்திற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இவ்விதமான விதத்திலும் கூட உம்மை ஆராதிப்பதற்கு நீர் வழியை உண்டு பண்ணியதற்காக உமக்கு நன்றி. இந்த விதத்தை ஆண்டவரை அநேக மக்கள் பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா.
காத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே இந்த ஆராதனையில் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவதே போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே, ஆமென். தந்தை போற்றி, தனையே போற்றி, சுந்தர பரிசுத்தாவி போற்றி,
ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலும் கூட உங்களை ஆசீர்வதிக்க, உங்களோடு இடைப்பட, உங்களை நிறைவாய் அவர் ஆசீர்வதிக்கும்படி என்னுடைய பிரார்த்தனை ஜெபம். நம்முடைய ஊழியங்கள் வழக்கம் போல் நடைபெறும். அதுவும் இன்று காலை 11 மணிக்கு மெத்தடிஸ்ட் பெண்கள் பொதுக்கூட்டத்தை நடத்துவார்கள். Methodist women will have their AGM today morning at 11:30. செவ்வாய்க்கிழமை பல ஜீவிய குழுக்கள் மேலும் ஞானஸ்நான வகுப்பு நடைபெறும். புதன்கிழமை 7ஆம் தேதி இளம் முதியோர் கமிட்டி மீட்டிங் நடைபெறும். MYAF committee meeting will be on Wednesday the 7th at 8 p.m. வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி இரவு 8 மணிக்கு நம்முடைய திறப்பின் வாசலிலே நிற்கும் ஜெப ஊழியத்திலே அநேகர் நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் உங்களை அழைக்கிறோம். அடுத்த வாரம் 11ஆம் தேதி நம்முடைய உக்ரான குழு கூட்டம் நடைபெறும். சுமார் 12 நட்பகல் இந்த கூட்டம் நடைபெறும். Our LCC will meet next Sunday, the 11th of July at about 12 noon. Okay. 12லிருந்து 18ஆம் தேதி இந்த மாதம் வாலிபருடைய வாரம், MYF week 12 to the 18th of July. பிறகு 18ஆம் தேதி நம்முடைய மெத்தடிஸ்ட் வாலிபர் ஞாயிறு அனுசரிப்பார்கள். 18th July will be our MYF Sunday. 25ஆம் தேதி இந்த மாதம் நம்முடைய சபையினர் ஞாயிறு அல்லது லேட்டி சண்டே on the 25th of July. பிரியமானவர்களே, இது விசேஷித்த அறிவிப்பு. யாராகிலும் நம் மத்தியிலே, நம்ம குடும்பங்களிலே அதிக தேவை உள்ளவர்களாய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று நீங்கள் சொல்லாமல் உங்களுக்குள்ளே சொல்லியதுக்கு கூடுமானால் தயவு செய்து எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். முடிந்த அளவிலே நாங்கள் உதவி செய்ய முயற்சி எடுப்போம். If there are any in our midst, in our church, who are in deep need of groceries and others, please let us know. Don't quietly suffer. We will do the best we can to help you out of these pandemic times. Just call us or let us know. ஜெப குறிப்புகள் இந்த வாரத்தில் பிரியமானவர்களே, தலங்ஜயா தமிழ் மெத்தடிஸ்ட் சபை போதகர் ரெவரண்ட் ஜானதன் ஜேசுதாஸ் அவர்கள் கோவிட் பாசிட்டிவ்ல அவர் காணப்படுகிறார். அவருக்காக ஜெபம் செய்யுங்கள். In our prayer list, prayer focus, pray for Reverend Jonathan of TMC Talangjaya. He has been confirmed with COVID-19 positive. We need to pray for him. இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே இந்த COVID-19 மிக அதிகமாய் கூடியிருக்கிறது. அரசாங்கம் பல முயற்சி எடுத்தாலும் கூட இது இன்னும் சரி வர கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவில்லை. இருந்தாலும் நாம் ஜெபிப்போம், நாம் காத்திருப்போம். குறிப்பாக இந்த ஃப்ரண்ட் லைனர்ஸ்க்காக, டாக்டர்ஸ், நர்சஸ், வாலண்டியர்ஸ், பிறகு போலீஸ், செக்யூரிட்டி, இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்திலே மறுபடியும் உம்முடைய வார்த்தையின் மேல் காத்திருக்க வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நெருக்கடியான நாட்களிலே அப்பா, எங்களுக்கு தேவையான உம்முடைய வார்த்தை எங்களை உறுதிப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் இன்னும் கிரியை செய்கிறார் என்கிற அந்த திட நம்பிக்கை எங்களுக்கு நீர் எழுப்ப வேண்டும் ராஜா. அவ்விதமாக இந்த நாளிலும் கூட நாங்கள் காத்திருக்கையில் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும், ஊக்குவியும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இந்த நாளிலே பிரியமானவர்களே, உன் விசுவாச ஓட்டத்தை நீ ஓடு என்கிற தலைப்பிலே சில காரியங்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share from the scriptures, run your race of faith faithfully. நமக்கு எல்லாருக்கும் ஒரு விசுவாச ஓட்ட பந்தயம் ஓட வேண்டியதென்று வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-26. 1 Corinthians chapter 9, 24-26. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம் பண்ணேன் என்று வசனம் சொல்லுகிறது. Let me just touch it in English. Do you know that those who run in a race all run, but one receives the prize? Run in such a way that you may obtain it, and everyone who competes for the prize is temperate in all things. Now they do it to obtain a perishable crown. Therefore I run this, not with uncertainty. Thus I fight, not as one who beats the air. எபிரேயர் புத்தகம் சிலர் பவுல் எழுதினார் என்று சொல்லுகிறார்கள், சிலர் தெரியாத ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த எபிரேய 11ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் இந்த விசுவாச பந்தயத்தை ஓடினார்கள் என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இங்கே கொரிந்தியர் பகுதியிலே பரிசுத்த பவுல் அவர் எழுதுகிறார், நம்முடைய விசுவாசம் ஒரு ஓட்ட பந்தயத்தை போல. இயேசுவானவர் அந்த பந்தயத்தை ஓடுவதற்கு ஆரம்பித்து விட்டார். அவர் நமக்கு முன்பாக முதலில் ஓடியிருக்கிறார். இப்போ நாம் அவருடைய சீஷர்களாய் இதே ஓட்ட பந்தயத்தை இயேசுவை பின்பற்றி ஓடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த ஓட்ட பந்தயம் பாருங்க, சிலர் ஷார்ட் டிஸ்டன்ஸ் என்று சொல்லுவார்கள், கிட்ட, அதாவது 100 மீட்டரு 200 மீட்டரு இதில் நல்லா ஓடுவார்கள். சிலர் இந்த 400 மீட்டரு 800 மீட்டர் மிட் டிஸ்டன்ஸ் சொல்லுவார்கள். பிறகு 3வது கேட்டகரி லாங் டிஸ்டன்ஸ், அந்த மேரத்தான், அந்த 10 கிலோமீட்டர்ஸ், கிராஸ் கண்ட்ரி, இப்படி போன்ற ரேஸ். There are 3 types of race. I don't know in which category you fit in. Some are good at a short distance like 100-200 meters. Some are good at a mid distance like 400 and 800 meters. Some are long distance runners. I used to be a long distance runner in my school. And that is about, the 1000 meters or 10,000 meters. You run round and round, long time. Whatever it is, it has the same principles of running the race. நம்ம எந்த ஓட்ட பந்தயத்தை ஓடினாலும் பிரியமானவர்களே, அது சமமான சில கோட்பாடுகள், சில சட்டங்கள், சில நிபந்தனைகள் அதை ஆயத்தப்படுவதற்கு, அதை ஓடுவதற்கு நமக்கு இருக்கிறது. We have conditions to meet to run the race. ஆக நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல வேண்டுமானால் நமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த விசுவாச ஓட்ட பந்தயத்தை இந்த காலத்திலே தொடர்ந்து உண்மையாய் உத்தமமாய் ஓடுவது நாம் பார்க்க வேண்டும். முதலாவது இந்த பகுதியை பார்ப்போமானால், எல்லாரும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுவார்கள். Everyone runs in a race. But the scriptures also says, and we know, only one person gets the prize. எல்லாரும் ஓடினாலும் ஒருத்தருக்கு தான் பரிசு உண்டு. அஃப்கோர்ஸ் 2வது பரிசு 3வது பரிசுலாம் இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே கண்ணோக்கம் அந்த கோபுரம், அந்த ட்ராஃபி, முதல் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு தான்
நம்ம ஓடுறோம். எல்லாருக்கும் அந்த முதல் பிரைஸ் கிடைக்காது, ஆனால் ஓடணும் அதை பெறுவதற்கு. பிரியமானவர்களே, பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நம்மை ஓடுகிற இந்த ஓட்டத்தை, அந்த பரிசு நமக்கு முன்பாக இருந்தாலும் அதில் பங்கெடுப்பது, அந்த ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை ஓடுவதில் நாம் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். ஃபோக்கஸ் ஆன் த ரேஸ் இஸ் ஆன் த எஃபர்ட், த ஸ்ட்ரைவிங், த ஆக்சுவல் ரன்னிங். When I was in school in Rao, we had a motto, the glory of sports is not in winning but in participating. நான் படிக்கும் காலத்திலே எங்களுக்கு ஒரு கருப்பொருள் இருந்தது. ஓட்டப்பந்தயத்தின் முக்கியத்துவம் அல்லது மகிமை அந்த பரிசை பெறுவதை விட அதில் பங்கெடுத்து அந்த ஓட்டத்தை ஓடி அதை முடிப்பது தான் முக்கியம் என்று நமக்கு கூறப்படுகிறது. அப்போ இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு சில தடங்கள்லாம், அதுவும் குறிப்பிட்ட இந்த நாட்களிலே நமக்கு சில ஸ்லாக்கிங்கள் நாம் விட்டுவிடலாம், தோல்விகள், பலவிதமான விபத்துகள், இதெல்லாம் தாண்டி நாம் செல்ல வேண்டும். And therefore, every Christian called to the faith in Christ has to run the race. கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவள் இந்த ஓட்ட பந்தயத்தில் அவன் பங்கெடுக்க வேண்டும். அப்படி என்றால் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஓட்டப்பந்தயத்துக்கு எப்படி நாம் பங்கெடுக்கிறோமோ, அதிலே அது எப்படி நம்ம ஆயத்தப்படுகிறோமோ, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட பல விதத்தில் நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். Athletes, they take great pains in practicing, and it used to be strenuous practice. ரொம்ப கடினமான பயிற்சியை அவர்கள் எடுப்பார்கள். ஆக இந்த கிறிஸ்துவை பின்பற்றி ஓடுகிற இந்த விசுவாச ஓட்ட பந்தயத்தில் பல கடினமான ஒழுங்குகள், பல கடினமான நிலைமைகளை நாம் கைப்பிடிக்க வேண்டும். கிறிஸ்து அதான் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் அவன் முதலாவது தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், ரெண்டாவது அவனுடைய சிலுவையை சுமக்க வேண்டும், மூன்றாவது அவரை, இயேசுவானவரை நாள்தோறும் பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். In order to run the race of faith after Jesus, to gain the prize, later on I will tell you what is the prize that awaits us as we run. The Bible says in Mark 8:34, if anyone wants to run the race of faith and follow me, first of all he must deny himself, secondly he must take up his cross, and thirdly follow or run after Jesus daily என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஆயத்தம் ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த ஓட்ட பந்தயத்தில் 2 விதமான பரிசு இருக்கிறது. நம்ம இந்த நாளில் ஓடுகிற ஓட்ட பந்தயத்தில் நமக்கு பார்க்கிற தெரிகிற அந்த கப்பு, அந்த ட்ராஃபி நமக்கு முன்பாக இருக்கிறது. அதை நாடிதான் ஒரு அத்லீட், ஒரு ஓட்ட பந்தயக்காரன் ஓடுகிறான் அதை பெறுவதற்கு. அதே போல் கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே, குறிப்பாக இந்த கஷ்ட காலத்தில் நமக்கென்று ஒரு ஜீவ கிரீடம், ஒரு வெற்றியின் கிரீடம் ஆண்டவராக இயேசு நமக்கு வாக்களித்திருக்கிறார். நீ உன் விசுவாச ஓட்டத்தை நீர் முடித்து நீ வரும் பொழுது இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த கிண்ணத்தை விட நான் உனக்கு கொடுக்கிற கிண்ணம் நிரந்தரமானது. ஜீசஸ் சேஸ், the prize or the cup that you receive in the world is temporary. It looks beautiful, but the cup, the reward, the prize that awaits after you complete the race of faith and reach me will be a crown of victory. ஆக பரிசுத்த பவுல் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலக காரியத்தில் நீ ஓட்டப்பந்தயத்தை ஓடி பெறுவதை விட உன்னுடைய சிந்தை மேலானவர்களை வைத்து இந்த ஓட்ட பந்தயத்தை நீர் ஓடி உனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நீர் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், ஒரு ஓட்டப்பந்தயக்காரன் அவன் ஓடுகிற வேளையிலே எதுவும் நடக்கலாம். கால் தடுக்கி கீழே விழுவலாம்,
அல்லது கால் திடீரென்று அவனுக்கு கிராம்ப் ஆகி கீழே விழுந்துடலாம், அல்லது டிஸ்ட்ராக்ஷன், மற்றவர்கள் அவனை உற்சாகப்படுத்துது அதை பார்த்து இங்கே ஓட்டப்பந்தயத்தில் கோட்டை விடலாம். There can be many obstacles when you run a regular race here on earth. You might trip and fall, or your running mate can trick you. You can suddenly get cramps and fall down and roll, or you can be distracted by the crowd that is cheering you or even jeering you, whatever it is. அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஓடி வர வேண்டும். The period we start our race of life, our race of faith, when we accept Jesus, till we reach the goal of receiving the prize, there might be so many hurdles. You might trip and fall in life. You might succumb to temptation. You might yield to temptation. You might fall into sin. அப்போ இந்த விசுவாச ஓட்டப்பந்தயத்தை நாம் ஓடும்போது பிரியமானவர்களே, சாதாரணமாக ஒரு ஓட்டப்பந்தயக்காரனுக்கு நேரிடுகிற தடைகளை போல நமக்கும் நடைபெறும். பாருங்கள், இந்த காலத்தில் கஷ்டமான ஒரு காலம், மிகவும் கஷ்டமான காலம். Actually, I am very frustrated about this whole COVID scenario. Can't move, and every day hear of news of death. It really pains my heart. ஒவ்வொரு நாளும் இந்த கோவிட் நிலைமையை நான் படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அங்கே மரணம், அங்கே வியாதி, அங்கே குவாரண்டைன் என்று நாம் பார்க்கும் பொழுது அது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்குது. ஆனால் நான் ஓடுகிற இந்த ஓட்டப்பந்தயம், இந்த விசுவாச ஓட்டப்பந்தயம், இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு அந்த ஓட்டத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. That's what I'm trying to say. Let not the difficulties, let not the suffering and hardships at the present moment in this COVID pandemic be a stumbling block as you run the race of faith towards the goal to receive the prize. அது நமக்கு சோர்வு கொடுத்தாலும், ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலும், ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும், நமக்கு ஒரே போராட்டமாக இருந்தாலும், இப்படிப்பட்ட வியாதிக்கு, இப்படிப்பட்ட மரணத்தை குறித்து கேள்விப்பட்டோம். இவைகளெல்லாம் நாம் ஓடுகிற இந்த விசுவாச ஓட்ட பந்தயத்தில் தடைகளாய் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். ரன் டு கெட் த ப்ரைஸ். இந்த ஓட்ட பந்தயக்காரன் எப்படியாவது அந்த கோப்பை, அந்த கிண்ணத்தை பிடிக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று அவனுடைய எல்லா முயற்சி, எல்லா பலன், எல்லா ஸ்டாமினா அவன் வைத்து அவன் ஓடுகிறான், தாறுமாறாக ஓடுகிறான், எப்படியாவது கிடைக்க வேண்டும். அதே அடிப்படை, அதே பிரின்சிபல் தான் நம்முடைய விசுவாச ஓட்ட பந்தயத்தில். என்ன வந்தாலும் சரி, ஓடு மகனே, ஓடு மகளே. ஃபாதர் பர்க்மன்ஸ் அப்படி தானே பாடுறாரு, பெரிய மாணவனே என்று. அவர் சொல்கிறது சாத்தான் இடத்துலேருந்து ஓடுன்னு சொல்லுகிறார். ஆனால் நாம் நான் சொல்லுகிற காரியம், இந்த ஓட்ட பந்தயத்தில் நான் ஓடும்போது எனக்கு என்ன தடைகள், என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் அந்த கிரீடத்தை பார்த்து, இயேசுவை பார்த்து நான் ஓடுவேன். I will run the race of faith no matter what I feel or get distracted. ஆக அந்த நினைவு நம்மளே இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் பிரியமானவர்களே, இந்த ஓட்டப்பந்தயக்காரர் அவர்கள் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு சில கண்டிஷன், சில நிபந்தனைகள், சில பயிற்சி, சில காரியங்கள் தங்களுடைய பயிற்சியில் அவர் வைப்பார்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்கிறாரு, இச்சை அடக்கத்தை நீர் காத்துக்கொள். இந்த ஓட்ட பந்தயத்தை ஓடும்போது Paul says, as you run this race, have control of the flesh so that you will not be distracted. சில உதாரணம் பாருங்க. நம்ம இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா ஓடணும், இன்னும் வேகமாக ஓடணும். அதற்காண்டி நம்ம இந்த குளுக்கோஸு, வைட்டமின்ஸு, இந்த மாதிரி சாப்பாடு, அப்புறம் நல்ல தெளிவான தகுதியான அந்த பயிற்சியை நாம் செய்து வருகிறோம். இதை விட்டுவிட்டு நாம்
வேறு விதத்தில் நம்ம டிஸ்ட்ராக்டட் பண்ணுவோமானால் ஓட்டப்பந்தயத்தை ஓட முடியாது. உதாரணம் பாருங்கள், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டை குறையணும், ஆக சாப்பாடில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். இது செய்வதற்கு எனக்கு ரொம்ப விருப்பம், ஆனால் என்னால் முடியல. 10 மணிக்கு பிறகு கூட நான் ஒரு சாப்பாடு சாப்பிடணும். ஸோ அகெயின் இட்ஸ் அவுட் ஆஃப் த பாயிண்ட். வென் யூ வாண்ட் டு ரன் அ ரேஸ், you control your food habits, and just like that in your spiritual life, control your spiritual lights. You want to save money, another example. நீ கொஞ்சம் பணத்தை நீ கொஞ்சம் சேகரிக்கணும், அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. ஆனால் ரீபாக்ஸ் சப்பாத்து வாங்குகிறோம், அடிக்கடி ஸ்டார்பாக்ஸ் காஃபி அது டீ வாட்டெவர், அது 16-18 வெள்ளி ஒரு கப்பு ட்ரிங்க்கு, அதை போய் சாப்பிட்றோம். ஸோ வி வாண்ட் டு சேவ், அட் த சேம் டைம் வி ஸ்பெண்ட் ஆன் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ். ஸோ வி வாண்ட் டு டூ பெட்டர், பட் வி டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் அவர் ஹேபிட்ஸ். நம்ம செய்வதற்கு விரும்புகிறோம், ஆனால் செய்ய முடியவில்லை. தேவனை இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும், ஆனால் அறிய வேண்டிய முறையை நாம் கைவிடுகிறோம். எப்படி அறியலாம்? வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் செய்யணும். அதற்கென்று நேரத்தை கொடுக்காவிட்டால் தேவனை அறிவதற்கு கஷ்டம். அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடுவதில் கஷ்டமாய் இருக்கும் பிரியமானவர்களே. அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், உனக்கு இந்த ஒழுங்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தயக்காரன் எப்படி தாம் ஓடுவதற்கு, அந்த பரிசை பெறுவதற்கு பல ஒழுங்கு அவன் கைப்பிடிக்கிறானோ, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடும்போது சில ஆவிக்குரிய ஒழுங்குகள் இல்லையா, நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்க, நேரம் எடுத்து ஜெபிக்க, நேரம் எடுத்து திறப்பின் வாசலை காத்திருக்க, நேரம் எடுத்து ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட, ஆராதனையிலே பங்கு பெற, இவ்விதமாய் ஆவிக்குரிய ஐக்கியங்களிலே கலந்து கொள்ளும்படி இப்படிப்பட்ட விதத்திலே நாம் ஆயத்தப்படுவோமானால் நம்முடைய இந்த விசுவாச ஓட்டப்பந்தயம் ஓடுவதற்கு சுலபமாய் இருக்கும். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன் பிரியமானவர்களே. இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுவது ஒரு டீம் எஃபர்ட். அதாவது தனிப்பட்ட விதத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஒருவர் ஓடக்கூடும், ஆனால் பெரும்பாலும் அவள் தனியாக ஓடினாலும் ஒரு டீம் எஃபர்ட், அதாவது அவனை உற்சாகப்படுத்தும்படி, அவளை உற்சாகப்படுத்தும்படி, ஊக்குவிக்கும்படி, தைரியத்தை கொடுக்கும்படி, நல்லா ஓடு என்று சொல்லுவதற்கு அக்கம் பக்கத்தில் மக்கள் உற்சாகப்படுத்துவார்கள். ஸ்விம்மிங் எடுத்துக்கொள்வோம். ஸ்விம்மிங் அதுவும் ஒரு ரிலே எஃபர்ட். அங்கே ஸ்விம் பண்ண போகிறது ஒருத்தர் தான் போவார் டீம் சார்பாக, ஆனால் அவர் அடிச்சுக்கிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே போயிட்டு அந்த இதை தொட்டோன்னா அடுத்தவன் குதிச்சுட்டு அவரும் அடிச்சுட்டு நேராக இந்த பக்கத்து வரான். அப்புறம் 3வது ஓடுறாரு, 4வது ஓடி அந்த டீம் எப்படியாவது ஜெயிக்கணும் என்று அவர்களை மறந்து, முதல்ல பாருங்கள், இது குழுவாக ஓடுகிறபடினால் செய்கிறபடினால் பரிசை அவர்கள் பெற வேண்டும். ஆனால் அந்த டீமாக ஓடினாலும் தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் முடிந்த அளவில் இருக்கிற எல்லா பலத்தை கொண்டு அந்த நீந்தல், அந்த ஸ்விம்மிங்கில் அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். அதே போல் தான் ரிலே டீம்ஸ். அந்த ரிலே தெரியுங்களா, 400 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 100 மீட்டர்ஸ் கூட இருக்குது. அந்த கம்பை வச்சு முதல்ல ஓடுவார், இப்போ 2வது கொடுப்பார், 3வது கொடுப்பார், 4வது ஓடி விழுந்துருவார்கள். கடைசியில் பரிசு டீமுக்கு ஆகும். இதை எதை சொல்கிறேன்னா பிரியமானவர்களே, இந்த ஓட்டப்பந்தயத்தை நாம் ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக ஓடுகிறோம். We run the race of faith as a team, as a church, as a family. We run together. Some will run faster. They will lead the team in front. சிலர் பிரியமானவர்களே முன்னுக்கு நல்லா ஓடுகிறவர்கள் முன்னுக்கு ஓடுவார்கள். அவர் ஓடி அந்த ரிலே மாதிரி கம்பு கொடுக்குற மாதிரி 2வது ஓடுவார்கள். பெரியவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள் எல்லாரும் சேர்ந்து மாறி 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 குடும்பமாக, சபையாக, ஒரு குழுவாக ஓடி அந்த ஓட்டப்பந்தயத்தை நாம் முடிக்கிறோம் பிரியமானவர்களே. So it's always a team. We run together. Run the race of faith together. எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
முதல் 2 வசனம் இந்த குடும்பமாக சபையாக ஒரு டீமாக ஓடுவதை குறித்து அங்கே எழுதுகிறது. நான் வாசிக்கிறேன். ஆகையால், இது எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவுமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. Hallelujah. இங்க ஆகையால் என்கிற வார்த்தை வைத்து இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. எபிரேயர் 12. இந்த ஆகையால் சொல்கிற வார்த்தை எபிரேயர் 11 அதிகாரத்தை அது தொடர்பு கொள்கிறது. The word therefore in Hebrews 12 verse 1, as it starts, the word therefore is actually connecting Hebrews chapter 11, the whole of chapter 11. If you read Hebrews chapter 11, we see a galaxy of heroes of the faith, starting from Abraham, Isaac and Jacob and Elijah and Moses and so on and so on and so on. The wall of faith, all the heroes of faith listed there. இந்த எபிரேயர் 11 அதிகாரம் பிரியமானவர்களே, அங்கே விசுவாச பாதையிலே நடந்த விசுவாச ஓட்டத்தை முடித்த பலருடைய பெயர்களே அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோவான், மோசே, யோசுவா, இப்படி போன்ற ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஓடின இந்த விசுவாசிகள் இந்த ஓட்டத்தை முடித்தது குறித்து அவர் சொல்லப்படுகிறது. ஆகையால் என்று சொன்னால், ஆகையால் இப்படிப்பட்ட விசுவாச கதாநாயகர்கள் ஓடிய ஓட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் ஓடினதை போல நாமும் விசுவாசத்தை ஓட்டத்தை ஓட்ட வேண்டும் என்றுதான் இந்த எபிரேயர் 12:1-2 சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் இயேசு. எப்போ இயேசுவன் வாழ்க்கையில் வந்தாரோ அந்த நேரத்தில் அவரை நம்பும்படி, விசுவாசிக்கும்படி, அவரை பின்பற்றும்படி விசுவாசத்தை உன்னில் அவர் துவக்கிருக்கிறார். இந்த விசுவாசத்தை ஓட்டம் முடியும் வரை அவர் காத்து கொள்வார். அப்படி இருக்க இந்த ஓட்ட பந்தயத்தை நாம் உண்மையாய், நாம் ஒழுங்காய், உத்தமமாய் ஓடி முடிப்பதற்கு நமக்குள்ளே இந்த விசுவாசத்தை வைத்த இயேசுவானவர் அந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு அது ஆரம்பமாகவும் நடத்துவதாகவும் முடிப்பவருமாகவும் அவர் இருக்கிறார். That is the lesson we learn. He who has implanted the faith in us, Jesus Christ, will also see us through, running to complete the faith just as much as all the heroes of faith ran and completed the race in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இந்த விசுவாசிகள் எப்படி ஓடி முடித்தார்களோ அதே போல நாமும் ஓடி முடிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதுவும் பாருங்க, அவர்கள் ஒரு வேளை ஓடி அந்த ஓட்டப்பந்தயம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை நெருக்கடியான ஒரு உபத்திரவ கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து ஓடு மகனே மகளே என்று அவர் சொல்லுகிறார். ஸோ நம்முடைய சிந்தையிலே அந்த பரிசை நாம் பெறுவதற்கு நாம் ஆயத்தத்தோடு ஓடுகிறோம். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் பிரியமானவர்களே.
நம்ம இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு நாம் வெற்றியை தான் எதிர்பார்க்கிறோம். சரிதானே? We run the race of faith, seeking victory at the end of the race. Am I right? Say amen. அப்படிதான். அப்ப இயேசு சொல்றாரு, நீ தொடர்ந்து ஓடு. அவர் சொல்றாரு, நீ பெற வேண்டிய வெற்றியை நான் பெற்றிருக்கிறேன். Jesus reminds us, even before you reach there to receive the victory, I have already obtained the victory for you in the cross. சிலுவையிலே உனக்கென்று அந்த வெற்றியை நான் பெற்றிருக்கிறேன். இப்போ என்ன செய்ய வேண்டும்? நீ ஓடி வந்து இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள். இந்த 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 கஷ்ட காலத்தில் நீ ஓடுகிற இந்த விசுவாச ஓட்டத்தை கடைசி வரைக்கும் உனக்கு காத்துக்கொள்ளு, நான் வகை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீ ஓட்ட பந்தயத்தை ஓடினால் அந்த ஓட்ட பந்தயத்தின் வெற்றியை உனக்கு நான் ஏற்கனவே பெற்றிருக்கிறேன். மகனே மகளே, நீ தொடர்ந்து இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடு என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையில் பலவிதமான அழுத்தல், வேதனை, போராட்டம், சஞ்சலம், வியாகுலம், மரணத்தின் செய்திகள், வறுமை, வேலையில்லாத சூழ்நிலைகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், பல இடங்களிலே தற்கொலைகள், சோர்வுகள், இவைகள் மத்தியிலே நாங்கள் காணப்படுகிறோம் ராஜா. எல்லாருக்கும் நேரிடுகிற கஷ்டங்கள் எங்களுக்கும் இருக்கிறது. ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தராக இயேசு நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், நீ இந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் மகனே மகளே, நான் உனக்கு ஜெயத்தை பெற்றுவிட்டேன் என்று அந்த நிச்சயத்தின் உறுதியில் உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தை கடைசி வரைக்கும் நீ பின்னிட்டு பார்க்காதபடி ஓடு மகனே, ஓடு மகளே, என்னிடத்துல வந்து சேரு. உனக்காக அந்த நித்தியமான கிரீடத்தை, பரிசை நான் வைத்திருக்கிறேன். நீ உன் சூழ்நிலை பார்த்து பயப்படாதே, ஓடு. Don't be afraid of the situation around you, my son, my daughter, says the Lord Jesus. Just keep your focus on me. I have already won the victory for you. All you need to do now is to complete running the race of faith which I have started for you. And when you reach me, this crown of life, this crown of glory is yours, my son, my daughter. பயப்படாமல் ஓடுவோம். என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காற்று புயல் அடித்தாலும் சரி, என் அருமையான தேவ ஜனமே, சோர்ந்து போகாதபடிக்கு ஓடுவோம். உன் விசுவாச ஓட்டத்தை இயேசுவானவர் ஆரம்பித்திருக்கிறார். அதே விசுவாச ஓட்டத்தை அவர் முடிப்பதற்கும் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தில் நாங்கள் கடந்து செல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாருங்கள், பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள்.
எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தியிருக்கிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து ஜெபிப்போம். சேனைகள் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமீன். ஜெபிப்போம். சர்வ வல்லமுடைய தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியை செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசன் கீழ் விழும் துணிக்கையாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்போதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கணலில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமீன். நமக்காக உடைக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திருசரீரம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி புசியுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு திருவுள்ளம் பற்றினார். நாம் இந்த அப்பத்தை சாப்பிடுவோம். நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம், இயேசு சொன்ன வார்த்தை, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது
பாவ மன்னிக்கும்படி உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய திருரத்தம், என்னுடைய பாடுகள், என்னுடைய மரணம், உயிர்த்தெழுதல், இரண்டாம் வருகை நினைவு கூறும்படி இதை செய்கின்ற இயேசு திருவுள்ளம் பற்றினார். ஆமேன். பானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். வழியாகிய இயேசு, சத்தியமாகிய இயேசு, மெய் வாழ்வுமாகிய இயேசு கிறிஸ்து உங்களிலே ஆழமான அருமையான அர்த்தம் நிறைந்த ஆசீர்வாதமாய் தங்கும்படி எழுந்து அன்பு நேசரோடு செல்லுங்கள். ஆமென். மாணவனே, உன் ஆத்தும வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, உன் ஆத்தும வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மாணவனே, ஆத்தும வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான் கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே. மான் கால்கள் உனக்கு உண்டு, மறவாதே. பிரிய மாணவளே, உன் ஆத்தும வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவனே, ஆத்தும வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, உன் ஆத்தும வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கத்திலும் விசேஷ விதத்தில் விசுவாசத்தை உண்மையிலே ஆரம்பித்தவர், இந்த விசுவாச ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முடிப்பதற்கு, அந்த விசுவாசத்தை முடிப்பதற்கு காத்திருக்கிற இயேசு நமக்கென்று கிரீடத்தை கொடுக்கும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். God bless you.
He can move